ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகியுள்ள லால் சலாம் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வை ராஜா வை படத்தை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள திரைப்படம் தான் லால் சலாம். மூன்றாவது படமான லால் சலாமில் மகளுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நடித்துள்ளார். லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் லால் சலாம் திரைப்படம் இன்றைக்கு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள ரஜினி ரசிகர்களின் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள திரைப்படம்தான் லால் சலாம். ஆக்ஷன் ஜானரில் கமர்ஷியல் மூவியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திரைப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் லீடிங் ரோலில் நடித்துள்ளார்கள். மேலும் விக்னேஷ், லிவிங்ஸ்டன், செந்தில், ஜீவிதா, கே.எஸ். ரவிக்குமார், தம்பி ராமையா, நிரோஷா, விவேக் பிரசன்னா மற்றும் தான்யா பாலகிருஷ்ணா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார்கள். இத்திரைப்படத்திற்கு இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ளார். வாங்க இப்ப இந்த திரைப்படத்துல கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிறிய கிராமத்தை கதைக்களமாக வைத்து உருவாகியுள்ள லால் சலாம் படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இருவரும் கிரிக்கெட் போட்டியில் நேரடியாக அடிக்கடி மோதிக்கொள்கிறார்கள். இருவரும் வெவ்வேறு மதம் என்பதால் இதை வைத்து சிலர் மத அரசியல் செய்ய முயற்சியும் செய்கிறார்கள். இந்த பிரச்சனையை வைத்து அந்த ஊரில் நடக்கும் தேர் திருவிழாவில் கலவரத்தை நடக்கவும் சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கிராமம் முழுவதுமே மத ரீதியாக பிரிந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இதனை அறிந்து மும்பையில் டானாக வரும் மொய்தீன் பாய் தனது சொந்த ஊருக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்கிறார். ஆரம்பத்தில் சமாதானமாக பேசி பார்க்கும் மொய்தீன் பாய் பின்னர் தனக்கே உரித்தான ஆக்ஷன் ஸ்டைலில் வில்லன்களை துரத்தி அடிக்கிறார். அதன் பின்னர் அந்த கிராம மக்கள் அனைவரும் மதங்களை கடந்து ஒற்றுமையாக வாழ்ந்தார்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்திலுடைய மீதி கதையா இருக்கு. முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில்தான் மொய்தீன் பாயினுடைய அட்டகாசம் தியேட்டருக்குள் பட்டாசாய் தெறிக்க விடுகின்றது. விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இருவரும் கிரிக்கெட் வீரர்கள் என்பதால் அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மிகவும் தத்ரூபமாக வந்துள்ளது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய மேக்கிங் லால் சலாம் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக வந்துள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் பாடல்களிலும் பிஜிஎம்களிலும் மிரட்டியுள்ளார். ரஜினிக்கு ஏ.ஆர். ரகுமான் போட்டுள்ள பிஜிஎம் ஒவ்வொன்றும் தியேட்டருக்குள் விசில் பறக்கும் என்றே நாம் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக லால் சலாம் படம் பக்கா கமர்ஷியல் ஜானரில் ரஜினி ரசிகர்களுக்கான படமாக இருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.